அதில் கேசவடாயத்தை கொஞ்சம் நகர்த்தி விட்டால் தான் கும்பலை சரி பண்ண முடியுன்றதுனால அந்த கன்னியாகுமரி சேர்ந்த அந்த பிரசோக்குமாரை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, கேசவநாயம் அவர்களை பொறுத்தவரை அவர் பிரச்சாரக், அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க, அவ்வளவுதான். அவர் அரசியல்வாதி கிடையாது. அதனால அண்ணாமலையை தூக்கி ஏதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு டான்ஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கி எங்கேயாவது ஒரு கான்ஸ்டியூன்சியை பிளான் பண்ணுறது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால என் தொகுதி எங்கே, என் தொகுதி எங்கே, என் கிணத்தை எங்கன்றாரு. உங்க இடத்தை காட்ட முடியாது அப்படின்றாங்க. இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதே பாஜக இருந்தா சக்தி கேந்திரா அப்படின்ற ஒரு புதிய பொறுப்பு வந்து அண்ணாமலை கொடுக்கப்படுறதா தகவல் வழக்குகளுக்காக த்ரெட்டன் பண்ணியிருப்பாங்க, கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அது இப்போ தேர்தலுக்கு முன்னால் அப்படின்றனால இந்த செல்லம் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது. இது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறவங்க கையை, புத்தனார் கையை வந்து பிடிச்சான்னு சொன்னால் இது வந்துட்டு ரொம்ப அபத்தமான ஒரு காமெடி. சரிங்களா? எய்ம்ஸ் மருத்துவமனை மற்ற சைட்லாம் கட்டி திறந்துட்டீங்க, இங்கே இன்னும் 20 வருஷமாக கட்டுறீங்க, இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரில. அவர்கள் தேர்தல் ஆணையத்தோடு பெரிய கூட்டணி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு துல்லியமாக தேதி நேரம் வரைக்கும் தெரியும். மற்றவங்களுக்கு 2வது வாரம், மற்றவங்களுக்கு அவங்க தேதி துல்லியமாக அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவர்கள் சாதகமாக்குவதற்கு திட்டமிடுவார்கள். அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் தமிழ்நாடு சமதர்ம கட்சி தலைவர் தோழர் தங்கப்பனின் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சட்டமன்ற தேர்தல் பணிகளிலிருந்து அண்ணாமலை விலகி இருப்பதாக எழுந்த புகார்ல RSS நிர்வாகிகள் இன்னைக்கு வந்து அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அண்ணாமலை சொல்லியிருக்காரு, தேர்தல் வியூகம் பத்தி என்கிட்ட யாருமே கேட்கவே இல்லை, என்கிட்ட ஏதாவது கேட்டால் தானே நான் ஏதாவது பண்ண முடியும். அவரோட தரப்பாதங்களை முன்னாடி எடுத்து வச்சிருக்காரு. முதல் கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல 2 விஷயம் இருக்குது. பாஜகவினுடைய நலன், தமிழக மக்களின் நலன் அப்படின்னு சொல்லி. தமிழக மக்களின் நலன் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாஜக என்பது எப்படி ஒரு மோசமான கட்சி என்பதை தொடர்ந்து நிரூபித்து வந்தார். அது எப்படி பொய் பேசக்கூடிய கட்சி, எப்படி கிரிமினல் நெட்வொர்க்கோடு இருக்கக்கூடிய கட்சி, எப்படி தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் விரோதமான கட்சி, எப்படி கொங்கு நாட்டினுடைய வளத்திற்கும் நலத்திற்கும் எதிரான கட்சி என்பதையெல்லாம் அண்ணாமலை நிரூபித்து வந்தார். அதுக்கு பிறகு என்னன்னா, அவர் அதனாலேயே அந்த தொகுதியில் டெபாசிட் கூட வாங்காமல் மண்ணை கவினார். இதுதான் அவருடைய பொசிஷன். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, பாஜகவை அவர் தான் வளர்த்தார் அப்படின்னு சொல்றீங்க. அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் பாஜகவை வளர்த்தால் அது அதை விட மோசமாக சிதையும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மிக மோசமான இது அளவில் மக்களால் புறந்தள்ளப்படும். இது ஒரு ஏரியா. இன்னொன்று, பாஜக என்ற கட்சிக்கு அவர் என்ன செஞ்சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்த பிறகுதான் பொன்னார் இல்லை, சீனிவாசன் இல்லை, ராஜா பேருக்கு இருந்தார், வானதி சீனிவாசன் இல்லை, எல்லாத்தையும் காலி பண்ணார். காலி பண்ணிட்டு அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி அடியாள், அவரை மட்டும் கூட வச்சுக்கிட்டார். மற்றபடி அவருடைய அரசியல் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா முற்றிலும் பயந்தோலித்தனத்திலிருந்து வர்றது. இந்த பயந்தோலிகள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கூட இருக்கவங்களையும் நம்ப மாட்டாங்க, யாரையும் கூட்டம் சேர்த்துக்கிற மாட்டாங்க, தாந்தோண்டித்தனமாக செயல்படுவாங்க. அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டது தான். நான் உண்மையிலேயே நயினார் நாகேந்திரனை கொண்டு வரும்போது, சரிங்களா, பாஜக வந்துட்டு தான் அது அதிமுகவில் இருந்து வளர்ந்து வந்த நயினார் நாகேந்திரனுடைய அனுபவத்தை அது விலைக்கு வாங்கிச்சு. அப்படித்தான் பார்த்தேன். ஏன்னா பாஜகவுக்குள்ள சங்கி ஆட்களுக்கு கட்சி கட்டவே தெரியாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சி மாடுல தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை விடுவது, ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுறது, பேச்சுவார்த்தை நடத்துறது, இதில் எல்லாத்துக்குமே நயினாருக்கு அனுபவங்கள் கூட.
இப்போ அதனுடைய ரிசல்ட்டை இப்போ பார்க்க முடியுது. ஏறக்குறைய இன்னைக்கு அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா எடப்பாடி கூட்டணியே சாத்தியம் இல்லை. ஏற்கனவே அப்படி தான் அவர் ஆக்கி வச்சுருந்தார். அப்போ இன்னைக்கு நயினார் வரவும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி, அது என்னமோ அது கை போன காத்து போன கூட்டணி, தமிழர் விழாத கூட்டணி அப்படின்னா கூட ஒரு கூட்டணியாக அது உருவாயிருக்கு. இப்படித்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இவர் அண்ணாமலை சொன்ன புகாருக்காக அவங்க வரல. நேற்று வரை பாஜக ஆளு அப்படின்னு நம்பப்பட்ட, அப்புறம் கொஞ்சம் இளைஞர்கள்ட்ட இந்த ஒரு செய்யக்கூடிய குட்டிக்கலாட்டாக்களுக்கு ஒரு 10 விசிலடிச்ச குஞ்சுகள் கூட்டியிருக்காங்க இல்லையா. அவரே சொன்னபடி இந்த பெண்கள் விஷயத்தை தவிர எல்லா கிரிமினல் நடவடிக்கையிலையும் ஈடுபடக்கூடிய ஒரு கும்பல் சேர்ந்துச்சு இல்லையா. அந்த கும்பலை திரட்டிக்கிட்டு அவர் இன்னொரு கட்சியை அறிவிக்க போற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் ஓடுச்சு. அப்ப தேர்தல் நேரத்தில் அப்படி அண்ணாமலை செய்வது என்பது ஓட்டம் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதை தடுத்து நிறுத்த சொல்லி இவங்கெல்லாம் புகார் பண்ணதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு வந்து அநேகமாக அண்ணாமலையை தான் மிரட்டிட்டு போயிருக்கிற மாதிரி நம்பப்படுது. கேசவநாயகத்தின் மீதான நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா இதே பாஜக இருந்தா சக்தி கேந்திரா அப்படின்ற ஒரு புதிய பொறுப்பு வந்து அண்ணாமலை கொடுக்க போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இல்ல, அதான் அண்ணாமலைய நீங்க வேற பேர்ல RSS பாஜக இல்லாத பேர்ல அண்ணாமலையா தாந்தோண்டித்தனமா ஒன்று அறிவிச்சுக்கிட்டா அது ஓட்ட பாதிக்கும் இல்லையா. இப்ப என்னதான் இருந்தாலும் இந்த பரிவார சங்க கும்பல்களுக்குள்ளதான் இருக்கிறாரு, சங்கி கும்பலுக்குள்ள அப்படின்ற அந்த பேருக்காக அவரை வச்சுக்கிறாங்க. அது என்னன்னா இப்ப தேர்தல் வரைக்கும் இந்த சமாளிப்பு, தேர்தலுக்கு பிறகு அவர் இதை செஞ்சிருந்தாருன்னா தூக்கி போட்டிருப்பாங்க, கழட்டி விட வாய்ப்பு அதிகம். இல்லைன்னா வழக்குகளுக்காக த்ரெட்டன் பண்ணியிருப்பாங்க, கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படியான இல்லை இடி ரைடு நடந்திருக்கும். ஆமாம், அது இப்போ தேர்தலுக்கு முன்னால் அப்படின்றனால இந்த செல்லம் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது. கேசவ விநாயகத்தை பொறுத்தளவு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்ந்து அவர் எப்போதுமே அவர் தனக்கான ஒரு அணியை சேர்த்துக்கிட்டே வேலையை பார்க்குறாரு. அவருமே ஏகப்பட்ட சொத்துக்கள் சேர்த்துருக்கிறாரு, பின்னணி நடவடிக்கையில் ஈடுபட்டார்ன்ற குற்றச்சாட்டுக்கு கேசவ விநாயகர் ஆளானார். அதனுடைய விளைவாக ஏதாவது அதுக்குள்ள உட்கட்சி கும்பல் தகராறு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், உள்ளுக்குள்ள கும்பல் கோஷ்டி பூசலை தீர்க்க முடியாமல் இருந்திருக்கும். அதில் கேசவ விநாயகத்தை கொஞ்சம் நகர்த்தி விட்டால் தான் கும்பலை சரி பண்ண முடியுன்றதுனால அந்த கன்னியாகுமரி சேர்ந்த அந்த பிரசோக்குமாரை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு கட்சிக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா ஒரு விஷன் தேவை, விஷன் அண்ட் மிஷன் தேவை. இது விஷனும் இல்லை மிஷனும் இல்லை, இது ஒரு வன்முறை செய்யக்கூடிய பயங்கரவாத கட்சி. இது ஒருபோதும் தமிழ்நாடு மாதிரி விழிப்புணர்வு உள்ள ஒரு மாநிலங்களில் மத வெறுப்பை பேசிக்கிட்டு மற்றவன் மேலே வெறுப்பை விதைக்கிறவன் தான் மட்டும் இப்படி ஒற்றுமையாக இருப்பான், தான் மட்டும் எப்படி அன்பா அவனால் வாழ்ந்துட முடியும். இது ஒரு உளவியல் சிக்கல் ஆக்சுவலாக. சரிங்களா, நீங்கள் ஒரு கும்பல் பாசிச மனோநிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அந்த பாசிச மனோநிலை தனிநபராகவும் பரவும். அப்போ நீங்கள் யாருக்கிட்டையும் இன்டெகிரிட்டியாக இருக்க மாட்டீங்க, ஒருமைப்பாட்டு உணர்வே உங்களுக்கு இருக்காது. எல்லாத்துக்குள்ளேயும் பிளவை தேடுவது, வெறுப்பை விதைப்பது, இதுதான் ஃபுல்லாக நடக்கும். அதனால் பொறுத்திருந்தால் அது பார்க்கணும், இது எப்படி இந்த பிரச்சனையை அக்கமடேட் பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா எனக்கு உடனடியே தொகுதி, நான் எந்த தொகுதின்னு சொல்லுங்கள், எந்த தொகுதின்னு சொல்லுங்கன்னு அண்ணாமலை சொல்கிறத பார்த்தா, அண்ணாமலை மேற்கு தொகுதியில் அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்க மாட்டோன்ற ஒரு பிடிவாதம் அந்த பக்கம் இருக்குன்றது தெரியுது. ரைட்டா? ஏன்னா அதிமுக செங்கோட்டையன், எடப்பாடி, இவங்க கட்சியில் சீனிவாசன், வானதி சீனிவாசன் எல்லாரும் அங்கே மேற்கு மண்டலத்தை குறி வச்சு தான் உட்கார்ந்துருக்குறாங்க.
அப்போ இவர்கள் யாருக்குமே அண்ணாமலையை பிடிக்காது. அதனால அண்ணாமலையை தூக்கி ஏதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு டான்ஸர் பண்ணுவோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கி எங்கேயாவது ஒரு கான்ஸ்டியூன்சியை பிளான் பண்ணுறது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால என் தொகுதி எங்கே, என் தொகுதி எங்கே, என் கிணத்தை எங்கன்றாரு. உங்க இடத்தை காட்ட முடியாது அப்படின்றாங்க. இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இது உடனடியாக தீர்வதற்கான வாய்ப்பும் தெரியல. நீங்க சொல்றீங்க, ஆனா இப்ப ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, அதாவது பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு. இன்னைக்கு அண்ணன் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதாவது சிறுபான்மை மக்களுக்காக பிஜேபி வந்து என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஒரு சொல்லிட்டு, உதயநிதி வந்து அவர் வந்து சமூக வலைத்தளங்களை பார்க்கணும், டிவி பார்க்கணும், பார்த்து இதெல்லாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அண்ணன் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திமுக அரசால தான் தடைபட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதே சேர்த்து எப்படி புரிஞ்சுக்கிறாரு? இல்ல, திமுக அரசு உங்களை தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதாவதுங்க, இது இந்திய ஒன்றிய அதிகார அமைப்பு புரிஞ்ச யாரும் இதெல்லாம் கேட்டா வெடிச்சு சிரிச்சிருவாங்க. அதிகாரம் உங்க கையில, பணம் உங்க கையில இல்லையா? நீங்க தான் கல்விக்கு பணம் தர மாட்டேங்கிறீங்க, நீங்க தான் நிறுத்திக்கிறீங்க. நீங்க தான் இங்க மெட்ரோ ட்ரெயின் விரிவுபடுத்துறதுக்கு மதுரை கோயம்புத்தூர்ல விரிவுபடுத்துவதற்கு பணம் தரமாட்டோம்னு சொன்னீங்க. அந்த ஸ்கீமையே ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் உங்களை இது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுற உங்க கையை, குத்தனார் கையை வந்து பிடிச்சாங்கன்னு சொன்னா இது வந்துட்டு ரொம்ப அபத்தமான ஒரு காமெடி. சரிங்களா? எய்ம்ஸ் மருத்துவமனை மற்ற ஸ்டேட்லாம் கட்டி திறந்துட்டீங்க, இங்க இன்னும் 20 வருஷமா கட்டுறீங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரில. இப்போதான் 4 காம்பவுண்டு 4 சுவரு எழுந்திருக்கு. அதுக்குள்ள திரும்ப தமிழ்நாடு அரசு மேல பழி போடுறது. அதாவது இவர்கள் வந்துட்டு, அதாவது பொய்யை திரும்ப 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 பிரசவிக்கிறது தான் அண்ணாமலையுடைய வேலை. அண்ணாமலைக்கு இருக்கிற ஒரு திறமை ரிப்பீட்டடாக போய் சொல்கிறது தான். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. அதனால அண்ணாமலை பேச்ச சீரியஸாக எடுத்துக்கிட்டவன் தற்குறிக்கு தற்குறி. அதுதான் தமிழ்நாடு நிரூபிச்சிருக்கிறது. பாஜக சந்தோஷ் அவர் வந்து ஏப்ரல் முதல் வாரத்துல வந்து தமிழ்நாட்டுல முதல் கட்டமா தேர்தல் நடக்கும் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுவதற்கு முன்னாடியே இவர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதே எப்படி இல்லை, வழக்கமாக எப்போவுமே ஏப்ரல் 10 2ஆம் வாரம் தான் தேர்தல் நடக்கும். ஏப்ரல் 2ஆம் வாரம் தேர்தல் நடக்கும். மே 10 ரிசல்ட் அறிவிப்பாங்க. மே 2ஆம் வாரம் ரிசல்ட் அறிவிப்பாங்க. இது ஒரு வழக்கமான நடைமுறை தான். ஆனால் என்னன்னா, அவங்க துல்லியமாக அவர்கள் தேதி வரைக்கும் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர்கள் தேர்தல் ஆணையத்தோடு பெரிய கூட்டணி வச்சுருக்காங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு துல்லியமாக தேதி நேரம் வரைக்கும் தெரியும். மற்றவங்களுக்கு 2ஆம் வாரம்னு மற்றவங்களுக்கு அவங்க தேதி துல்லியமாக அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவர்கள் சாதகமாக்குவதற்கு திட்டமிடுவார்கள். இவ்வளவு தூரம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு RSS முனைப்பு காட்டுறதுல நாம் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் ரொம்ப திட்டமிட்டு இறங்குறாங்க. அதனால் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி அல்ல, அவர்கள் அன்புமணி ராமதாஸ் கூட கூட்டணி போடல. அவங்களுடைய ஒரே கூட்டணி இந்த தேர்தல் எந்திர கூட்டணி தான், எலெக்ஷன் கமிஷனோட இருக்கிற கூட்டணி தான். அதனால தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருந்து இதையெல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிற வேண்டியிருக்கு. ஓகே, இது மத்தியில கூட்டணிக்கு யார் தலைமைன்ற ஒரு இது போயிட்டு இருக்குது. அதாவது நயனா நாயகனா அண்ணாமலையா அப்படின்ற ஒரு கிளாஷ் ஒன்று இப்போ கட்சியிலே வந்துட்டு இருக்கு. அது இவரோட வீகம் வந்து சரியா கேட்கப்படாத இந்த ஒரு மோதல் காரணமா கூட இருக்கலாமா? இது எப்படி இல்லை, இப்போ இயற்கையா அண்ணாமலைக்கு ஒரு பல்ல பிடுங்கின பாம்பு தான். அண்ணாமலைக்கு எந்த ரோலும் கிடையாது, நேரடியான ரோல் கிடையாது. கூட்டணியில இங்க இருக்கக்கூடிய தகவலை வாங்கி பாஸ் பண்ணக்கூடியவராக நயினார் இருப்பார். ஆனா என்னன்னா, நயினாரா எடப்பாடியா யார் கூட்டணி தலைவர்னா அங்கே ஒரு சண்டை போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ரைட்டா? அப்போ நயினார் சொல்லும்போது என்ன வந்து அமித்ஷா தான் கூட்டணி தலைமைன்னு சொல்லிடுறாரு, பாஜக தான் கூட்டணி தலைமைன்னு சொல்லிடுறாரு. ரைட்டா? எடப்பாடி நான் தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. ஆனால் இவங்க கூடி எடப்பாடியை நீ சப்பானின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 16 வயதுல காமெடி மாதிரி.
அதனால இது ஒரு முடிவற்ற இதுதான். உண்மை என்ன அப்படின்னா, நமக்கு தமிழ்நாட்டில் வெளிப்படையா தெரியுது, இது முழுக்க வடக்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸும் பாஜக ஆட்களும் டிக்டேட் பண்ணி ஒரு அடிமை கூட்டத்தை ஒன்னா சேர்த்து மிரட்டி ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அது டிடிவியா இருக்கட்டும், இவர்கள்லாம் ஏன் போனாங்கன்று நமக்கு வெளிப்படையாக தெரியும். ஊழல் வழக்குகளை வச்சு மிரட்டி தான் அவங்கள பூரா ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த கூட்டணி வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு செல்லா காசாக தான் போகும். அது உண்மையிலேயே என்னென்னா, இப்போ தேர்தல் எலெக்ஷனுடைய போக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அது தவேகாவுக்கும் திமுகவுக்குமான ஒரு போட்டியாகத்தான் வந்து முடியுது. நன்றி சார். நன்றிங்க, நன்றி.